அக்டோபர் 10 எனக்கு பிறந்தநாள் மக்களே. வாழ்த்துக்கள் சொன்னவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி. 8 மூணாருக்கு ட்ரிப் போயிருந்தோம். 9 சாயந்தரம் வீட்டுக்கு வர பிளானு. ஆனால் 9 சாயந்தரம் தான் மூணார்லேயே கிளம்பணும். எப்படியும் இங்கே வர 1 மணி 2 மணி ஆயிரும். ஆனால் 12 மணிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் வேகமாகவே 10 மணிக்கே காரில் பின்னாடி வந்துட்டு தூங்கிட்டேன். ஆனால் எந்திரிச்சு எழுப்பி அவங்க கூப்பிடுறாங்க. கரெக்டாக ஒரு 11:45 கம்பத்தில் இருக்கோம். போடி மட்டும் மதுரை தான் ரூட்டு. ஆனால் கம்பம், ஏன்னா அண்ணா எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அண்ணா முன்னாடிலாம் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணி நம்ம முத்தமபாளையம் மெரினால தான் வந்துட்டு கட் பண்ணாங்க. அப்போ நம்ம தேனியோட மதுவிலக்கு டிஎஸ்பி சார் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க சார், மாடுபிடி வீரரா அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சார் அவ்வளோ ஸ்வீட்டு, அவ்வளோ பாசம். வெள்ளலூர் நாட்டை சேர்ந்தவர் சார். ஸோ இவ்வளோ பாசமாக எப்படி வந்துட்டு பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ வந்துட்டு ஸ்வீட்டாக பேசினாங்க. பர்த்டே அதுவுமா சாரை பார்த்தது ரொம்ப நன்றி. சார் சார்பாக வாழ்த்துக்கள் பெற்றதும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே. எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். எனக்கும் என் தங்கச்சி நிஷாவுக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே. அன்னை விஜய் சேதுபதி வயசில் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மெரினால நாங்கள் அந்த பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணி ஒரே குப்பையாக இருந்துச்சு. ஸோ நீட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நீட் பண்ணிவிட்டு அடுத்து வீட்டுக்கும் வந்தாச்சு. காலையில் சாமிலாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு இந்து வந்துட்டு பர்த்டே கிஃப்ட் அழகாக வந்துட்டு ஒரு சாரீ வந்துட்டு கொடுத்தாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. சாரீ வந்துட்டு இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரீ கிஃப்ட் கொடுத்தது ரொம்ப ஹாப்பி. அடுத்து நான் நிஷாவும் வந்துட்டாங்க. இங்கே வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து பர்த்டே கொண்டாடுவோம். எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரே நாள் தான் வந்துட்டு பர்த்டே. ஸோ அதனால் நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் கோயிலுக்கு மேலே பழமுதிர் சோலைக்கு மேலே ராக்காயி அம்மன் போயிட்டு தீர்த்தம்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வளையல்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க. வளையல் வாங்குறது நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ வளையலும் வாங்கிட்டு அங்கே குரங்குகள் தம்பிகள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அங்கேயே பொரிலாம் விற்பாங்க. நம்ம வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் போனீங்கன்னா பொரிலாம் விற்பாங்க, வாங்கி கொடுங்க. ஒரு ஆளே 2-3 பொரியை டக்குன்னு வாங்கிடுவாங்க. மேலே மரத்துல எல்லாம் பார்த்தா வவ்வாலாம் இருந்துச்சுங்க. இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க எப்போயுமே அந்த மரத்தில் வந்துட்டு வவ்வால்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கீழே வந்துட்டு 18ஆம் படி கருப்பணசாமியையும் கும்பிட்டுட்டு அப்படியே போகிற வழியில் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் காலை சாப்பாடே சாப்பிட்றோம். காலை சாப்பாடு வந்துட்டு காலையில் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டோம். ஆனால் அது கடையில் வாங்கி சாப்பிட்டோம். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு லேட்டாக சாப்பிட்டனால. சரி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி போல் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு சாயந்தரம் வந்துட்டு கேக்லாம் வந்து கட் பண்ணாங்க. லாவண்யா நிஷான்னு போட்டு. ஸோ எல்லாேருக்கும் கேக்லாம் ஊட்டிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் சார்பாக வந்துட்டு நிஷாவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்ட்டு பிளான் போட்டோம். ஏன்னா அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே சொல்லுவாங்க, அப்போ எங்கள் வீட்டில் ஃப்ரேமே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் வந்துட்டு ஒரு 30-20 ஃப்ரேம் போட்டுட்டு நம்ம முத்து தம்பி நிஷாவுக்கு வந்துட்டு ஒரு சாரீலாம் வந்துட்டு கிஃப்ட் வந்துட்டு கொடுத்தாங்க. அடுத்து முத்து தம்பி நமக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட்? ஒரு கிஃப்ட் பார்க்கும்போது தெரியுது ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கிஃப்ட் என்ன அப்படின்னும் போது யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தார். நான் தான் முத்து வந்துட்டு இந்த மாதிரி கிஃப்ட் வாங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஏன்னா முத்து வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அக்காவுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்ப்பான்னு கேட்டிருப்பாங்க போல். இப்போதைக்கு லாவண்யா கிட்டே இல்லை கேட்டுட்டு இருக்கிறது இதுதான், இது வேணால் வாங்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்கிட்ட வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு, ஆனால் உடஞ்சிடுச்சு. கரெக்டாக அந்த வாட்ச் தான் வந்துட்டு தம்பி வந்துட்டு வாங்கி கொடுத்தாரு. நானுமே வாங்கணும்னு இருந்தேன். கரெக்டாக வந்துட்டு போட் வாட்ச் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முத்து தம்பிக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அதுக்கப்புறம் ஃப்ரேம்லாம் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ ஃப்ரேமில் வந்துட்டு சூப்பரான வசனம்லாம் எழுதியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. காலையில் பார்த்தேன், தாய் கருவில் சுமப்பால் அக்கா வாழ்க்கையில் சுமப்பால். ஐயோ. அப்புறம் நிஷா வந்துட்டு எனக்கு அழகான சாரீ வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. மொத்தமா பிரிச்சு விட்டுறாங்க எல்லாமே. அப்புறம் கிழிச்சு விட்டுருவான் மொத்தமா. உன்னோட பேக்ல பாருன்னு இருக்கு. உன்னோட ஃபர்ஸ்ட் கபோர்ட்ல பாரு. ஃபர்ஸ்ட் இதுதான். ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட்ல வச்சிருவாங்க. தேடு இதுவா? அதெல்லாம் இல்ல, நீ தேடு. அதே டேரி மில்க் தான் இருக்கும். ஒரு சாக்லேட் இருக்கு.
ஃப்ரேம் ரூம்ல பாரு. கொஞ்சம் மாத்தி வச்சு இதுல என்ன இருக்கு? டிவி கிட்ட பாரு. மறுபடியும் சாக்லேட். ஐயோ, மறுபடியும் சாக்லேட். அவசரத்துல வெளியே வரவும் அப்புறம் மாத்தி வச்சு இதுதான் டாஸ்க் எங்கனாலும் இருக்கலாம் தெரியும். ஐயோ. ஃப்ரேம் ரூம்ல பாரு. தேடி தேடி கண்டுபிடிச்சா உனக்கு குப்பையில வந்து அந்த இருக்கு இருக்குப்பா. தேடு தேடு இங்க இருக்கும் தேடு கண்டே பிடிக்க முடியலையே. தேடு இங்கதான் இருக்கு. ஆவி ரூம்ல பாரு. இதுதான் கிஃப்டா? அது டேரி மில்க், பெரிய டேரி மில்க். அது 100 ரூபா டேரி மில்க். நீ கிட்ட வானே இங்கடா. இது நகை வாங்கிட்டியா? இது டைமண்ட். கண்டுபிடிச்சிட்டாங்க. கொலுசு நினைச்சேன். கொலுசு இந்த கொலுசுனாச்சு பியாவோ. வீடியோவில் ஒருத்தவங்கள பார்க்குறோன்னா அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னா அதுவே ரியல் கிடையாது. கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் சண்டைலாம் இருக்கும். எங்களுக்குள்ளேயுமே பயங்கரமாக சண்டைலாம் வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி அவங்க எனக்கு கொலுசு கிஃப்டாக வந்துட்டு கொடுத்தாங்க. சண்டையில் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் கொலுசு வந்துட்டு கொடுத்தனையும் ஒரு மாதிரி ஹாப்பியாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கொலுசும் வெட்டியும் வாங்கி கொடுத்தாங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றிங்க. விஷ் பண்ணி சப்போஸ் நான் ரிப்ளை பண்ணலைனாலும் சாரி, தயவுசெய்து. ஏன்னா அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ மெசேஜ். விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.